உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமர் மோடியின் பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக இத்தகைய அரசியலை செய்கிறது. பிரதமரே இப்படி பேசியிருக்கிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பீகாரை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது புகார் அளித்தார்களா, அப்படி ஏதேனும் பதிவாகி இருக்கிறதா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. பீகார் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலிருந்து வட மாநிலத்தவர் ஏராளமானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் கோவை, திருப்பூர், சென்னை போன்ற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இவ்வளவு பெரிய அண்ட புழுகை, ஆகாச புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது. தமிழ்நாட்டிலே அப்படி ஏதேனும் வழக்குகள் பதிவாகி இருக்கிறதா என்ற ஆதாரத்தை அவர் காட்ட வேண்டும். இது ஏற்புடையதல்ல. பிரதமர் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அண்மையிலே தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம். எஸ்ஐஆர் கூடாது, அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. திமுக, விசிக ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. எனவே எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்சநீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது. ஆனால் பீகாரிலே நடந்த தில்லுமுள்ளு அது பற்றி பேசுகிற போது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது. பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விசிக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் அதற்கான வாக்குச்சாவடி முகவர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ், இளம்வழுதி, எழில் வேந்தன், சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன், பரங்கிப்பேட்டை ஒன்றிய பொருளாளர் தாய்மன் சிற்றரசு,
பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை, பரங்கிப்பேட்டை நகர பொருளாளர் அப்துல் ரஜாக், புவனகிரி நிர்வாகி மீராலூர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த பூத் லெவல் ஏஜென்ட்கள் உள்ளூரில் இருக்கிறார்களா அல்லது வெளியூரில் இருக்கிறார்களா, இல்லை புதிதாக யாரும் போட வேண்டுமா, எப்படி பூர்த்தி செய்து நாளை மாலைக்குள்ளே அது பூர்த்தி செய்து நாம் அரசாங்கத்திலே ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய சிதம்பரம் தொகுதி ஏஇஆர்ஓ தேர்தல் ஏஇஆர்ஓ போட்டிருக்கிறார்கள், அவர்களிடம் நம்ம ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் அதை சரிபார்த்து நாளை மறுநாள் சிதம்பரத்திலே சனிக்கிழமை மாலை நடைபெற இருக்கிற தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த பூத் லெவல் ஆபீசர், பூத் லெவல் ஏஜென்ட் அந்த கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே சிதம்பரம் தொகுதிக்கான 260 பூத் ஏஜென்ட்டுகள் கலந்து வேண்டும். அதை உறுதி செய்வதற்காக தான் நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் அழைத்திருக்கிறோம். எனவே எப்பொழுதுமே அந்த சிதம்பரம் பகுதியை தோழர்கள் பல தேர்தல்களில் பார்த்தவர்கள், கையாண்டவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். எனவே நாளைக்குள்ளாக இருக்கிற அந்த பட்டியலை திருத்தி தோழர்கள் தர வேண்டும். அத்தகைய கூட்டத்திற்கு அழைத்தவுடனே வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்ற நம்முடைய சிதம்பரம் நகர செயலாளர் தோழர் ஆதிமூலம் அவர்களுக்கும், குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தோழர் கமல்ராஜ் அவர்களுக்கும், கோணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தோழர் இளவாழ்தி அவர்களுக்கும், பரங்கிப்பேட்டை பேரூர் செயலாளர் தோழர் அண்ணாமலை அவர்களுக்கும், பரங்கிப்பேட்டை மைய ஒன்றிய செயலாளர் தோழர் எழில் அவர்களுக்கும், சிதம்பரம் நகர இணை செயலாளர் தம்பி மாரி வளவன் அவர்களுக்கும், பரங்கிப்பேட்டை தெற்கு ஒன்றியத்தின் பொருளாளர் அந்த ஒன்றியத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற தோழர் தாய்மன் சித்தரசு அவர்களுக்கும், இதிலே கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக நமக்கு ஆலோசனை வழங்கிய கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் செல்வமணி அவர்களுக்கும், அண்ணன் அப்துல் ரசாக் அவர்களுக்கும், வெளிச்சம் மாறன் அவர்களுக்கும், மிராலூர் பழனி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களுக்கு கூறி நிறைவு செய்கிறேன். இறுதியாக நம்ம நகர இணை செயலாளர் துணை செயலாளர் தம்பி மாரி அவர்கள் நன்றி. மறைந்த முதன்மை செயலாளர் ஒன்றியரசனின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் வீரவணக்க கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசிக முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, தலைமை நிலைய செயலாளர் எலன் சேகுவரா மற்றும் மகளிர் விடுதலை இயக்க மாநில பொருளாளர் மல்லிகையரசி, மாநில துணை செயலாளர் சிற்றரசி மற்றும் காஞ்சனா, ஜான்சி, செல்வி முருகன், பிருந்தா, நூர்ஜகான், அனிதா, செந்தமிழ் செல்வி, நாகவள்ளி, செல்வாம்பாள், ஜெயந்தி, பாரதி, சூரியகலா, கலையரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஊஞ்சை அரசனின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். உலகின் அரசியலில் அனைத்து புரட்சியாளர்களும் வெற்றி பெற்றது பெண்களை அரசியல்படுத்தி அவர்களை முன்னிலையில் போராட செய்ததன் மூலம்தான். அந்த கருத்தினை மிகவும் உள்வாங்கிய நம்முடைய தலைவர் தன்னுடைய கட்சி ஆரம்பத்திலிருந்தே 5 முனைகளில் ஒரு முனை பெண்களுக்காக ஒதுக்கி பெண் விடுதலையை வென்றெடுத்து நாட்டின் பெருமையை காப்போம் என்றார். அந்த ஒற்றை குறிக்கோளுக்கு, அந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வேலையை அனைத்தையும் விட்டு வந்தவர் நம்முடைய அரசியல் ஆசான் அண்ணன் உஞ்சையார் அவர்கள். உஞ்சையாரின் தனி சிறப்பு, எந்த ஒரு மனிதனும் நிலத்துடன் தொடர்புடையவனாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் ஆளுமை மிக்கவனாக இருப்பான் என்பதற்கு அவர் அந்த கிராமத்திலேயே, சாதிய வன்மம் நிறைந்த கிராமத்திலேயே, நான் உஞ்சையார் இந்த ஊருக்கு சொந்தக்காரன் என்று தன்னுடைய ஊரின் பெயரை கூடவே சேர்த்து கொண்டவர் அண்ணன் உஞ்சையார். அதுபோலவே மகளிர் விடுதலை இயக்கத்தை நான் மிகவும் ஒரு புரட்சிகரமான ஒரு அமைப்பாக உருவாக்குவேன் என்றுதான் எங்களிடம் ஆரம்பத்தில் பேசினார். எங்களை சிலைகளை வடிக்கின்ற கல்லை போல அண்ணன் திட்டுவார், அறிவுரை சொல்லுவார், கோபப்படுவார். ஆனால் அடுத்த நிமிடமே என்னவா என்று பேசுவார். அப்படிப்பட்ட அந்த அண்ணனின் நினைவுகள் எங்களுக்கு இந்த அரசியலில் நாங்கள் உள்ளவரை, இந்த உலகத்தில் நாங்கள் உள்ளவரை அண்ணனின் நினைவுகள் என்றும் நிலை பெற்று நிற்கும். அந்த அளவிற்கு எங்களுக்கு அவர் பாடம் கற்பித்த ஆசிரியராக மாறியிருக்கிறார். அரசியல் என்பது எங்களுக்கு ஒரு முதல் தலைமுறைக்கான ஒரு வழக்கம், முதல் தலைமுறைக்கு கிடைத்த வாய்ப்பு. ஆனால் முதல் தலைமுறையில் இந்த அரசியலை உள்வாங்கிய மகளிர் விடுதலை இயக்கம்
இந்தியாவிலேயே எந்த ஒரு பெண் அமைப்புகளும் இந்த அளவுக்கு மாநிலம் தழுவிய மாநாடுகளையும் மாவட்டம் தழுவிய கூட்டங்களையும் மண்டல செயற்குழு கூட்டங்களையும் நடத்துவதாக வரலாற்றில் பதிவு கிடையாது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் வரலாறு ஆண்டுக்கு அதனுடைய வரலாற்று குறிப்புகள் அதிகரித்து கொண்டே போகிறது என்றால் அண்ணன் உஞ்சையார் அவர்களின் வழிகாட்டுதல். அண்ணன் புகழ் ஓங்குக. இந்த ஆண்டு 2ஆம் ஆண்டு நினைவு நாள். அண்ணனுடைய நினைவு நாளை போற்றும் வகையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மகளிர் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை மிக பெரிய அளவில் இன்னும் 1 மாத காலத்தில் தமிழகம் தழுவிய ஒரு நிகழ்வாக தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கபாய் மீது காலணியை வீசி முயன்ற சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் எழுச்சி தமிழர் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்த முயன்ற RSS பாஜக சங் பரிவார் கும்பலின் சதி திட்டத்தை கண்டித்தும் எழுச்சி தமிழருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் பாபநாசம் ஒன்றியம் உம்பாலபாடி ஊராட்சி தலித் குடியிருப்புகள் அத்துமீறி நுழைந்து பெண்கள் மீது, இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை கண்டித்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குண்டர்களையும் சிறைப்படுத்த கோரியும் தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கடைவீதியில் VCK மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக VCK துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெரம்பலூர் ராக்கெட்டு, முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், விவசாய சங்க மாநில துணை செயலாளர் காசி விஸ்வநாதன், மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், விவசாய பாதுகாப்பு சங்க அமைப்பாளர் தமிழ் விளவன், பாபநாசம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேலு யோகானந்தம், ஒன்றிய செயலாளர்கள் பசுபதி விளவன், சத்யராஜ் துரை, புர்கானுதீன், சீனி, ஆனந்த பாபு, இனியவன், செந்தில் விளவன், அழகு அம்பிகாபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் மாதிரி சட்டமன்ற நிகழ்வுகளை பார்வையிட்டார். பின்னர் இவ்விழாவில் பேசிய அவர், அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு களம் என்றும் மாணவ செல்வங்களில் இருந்து நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று தெரிவித்தார். நாம் சொல்லுவதும் நாம் செய்வதும் மாறுபட்டு இருக்கக்கூடாது. மாறுபட்டால் நம்பகத்தன்மையை இழந்து விடுவோம். நம்பகத்தன்மையை இழந்தால் தலைவராக நீடிக்க முடியாது. கிரெடிபிலிட்டி. இவன்கிட்ட சொன்னா இந்த வேலை நடக்கும், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு ஆசிரியர் நம்பணும். இந்த பிள்ளைகிட்ட இந்த வேலையை விடுத்தா அந்த வேலையை அவன் கரெக்டா சொன்னபடி செய்வான் அப்படின்னு பெற்றோர் நம்பணும். அந்த நம்பிக்கையை பெறுவது, நம்பகத்தன்மையை வளர்த்துக் கொள்வது. இவங்கிட்ட சொல்லாதப்பா வேலை நடக்காது, சும்மா வாயிலா சொல்லிட்டு போயிடுவான், பந்தல் போட்டு போயிடுவான், இவன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை இல்லாததுனால. நம்பகத்தன்மை இல்லைன்னா லீடர்ஷிப் என்பதே இல்லை. எங்க சின்னதிலிருந்தே, குழந்தையிலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே சொல்லும் செயலும் ஒன்று என்று காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகணும். அதான் லீடர்ஷிப். சின்சியாரிட்டி, அதான் லீடர்ஷிப். ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கணும், குறித்த காலத்தில் செய்து முடிக்கணும். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நிற்கணும். வந்து தலையை தெரியக்கூடாது. சார் நான் செய்ய முடியல சார், எனக்கு அம்மா வேலை விட்டாங்க சார், நான் அங்கே போயிட்டேன் சார், நான் மறந்துட்டேன் சார், நான் விளையாண்டுட்டு சார் அப்படின்னா யூ ஹேவ் நோ சின்சியாரிட்டி இன் யுவர் டியூட்டி. உங்களுடைய வாத்தியார் சொன்னதில் உனக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் டெவலப் ஆகாது. குறித்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வரணும், பிரேயரில் வந்து அட்டன் பண்ணணும், அது ஒரு சின்சியாரிட்டி. இந்த சாப்டர், இந்த சிலபஸ், இந்த சாப்டர் இன்னைக்கு இந்த சோசியல் சயின்ஸ் டீச்சர் எடுக்க போறாங்கன்னா முன்கூட்டியே நீ படிச்சுட்டு வரணும். வாத்தியார் சொன்னதுக்கு பிறகு போய் படிக்க கூடாது, அதுக்கு முன்கூட்டியே படிக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப்ல வருது, சின்சியாரிட்டியில வருது. எந்த வேலையை நாம் செய்கிறோமோ, எந்த களத்தில் நாம் நிற்கிறோமோ அந்த களத்தில் போக்கஸ்டா இருக்கணும். அதுதான் சின்சியாரிட்டி.
அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம்னா நாள் இருக்கு, இஷ்டத்துக்கு நம்ம சினிமா பார்க்கலாம், அரட்டை அடிக்கலாம், செல்ஃபோனில் வந்து கேம்ஸ் விளையாடலாம், ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டைமை வந்து வீணாக்கிட்டு கடைசி நேரத்தில் பதற்றப்பட்டோம்னா ஒரு வேலை நடக்காது. இதுவெல்லாம் உன்னுடைய லீடர்ஷிப்பை வந்து சீர்குலைச்சிடும். லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கி தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டா பேர் தான் லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சுற்றி இருக்கு, திடீர்னு ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், ஹெட் மாஸ்டர் கேட்குறார், அந்த இடத்துல நீ எப்படி பதில் சொல்றது? அப்போ நீ வந்து ரொம்ப சப்மிசிவா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க, நம்ம அந்த நேரம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். எதுவாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எந்த நேரம் அதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் தான் உன்னுடைய கேரக்டர் பில்டிங். இதுதான் பில்டிங் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் நம்முடைய மேக்கிங் ஆஃப் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு பகுதியை படித்தார் நம்முடைய ப்ரொஃபஸர், நம்முடைய டீச்சர் ஜோசப் ஜெரால்ட். அவர் தான் சோஷியல் சயின்ஸ் டீச்சர். அவர் என்ன சொல்றாரு? இது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு. அதை சுருக்கமாக அப்ரிவேஷன் ஸ்மார்ட். அதுக்கு எப்படி உருவாச்சுன்னு அவர் சொல்றாரு. இந்த பள்ளி தொடங்கி 190 வருஷம் ஆகுது. 190வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களுள் ஒன்றாக இதை நாங்கள் டிஸ்கஷன் செய்தோம், கலந்தாய்வு செய்தோம். ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்முடைய தலைமை ஆசிரியர் இன்டர்வியூன் பண்ணி இதை நீங்க விதின் தி கேம்பஸ்குள்ள பண்ணாதீங்க, நம்ம ஸ்கூலுக்குள்ள பண்ணாதீங்க, இதை இன்டர் ஸ்கூல் பல ஸ்கூல்ல இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னார். அதுதான் நாங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணது பிறகு எப்படி ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் அழைக்கிறது, அவங்களுக்கு கடிதம் அனுப்பணும், அதிகாரிகளுடைய துணையை பெற்றோம். பல கல்லூரிகளிலிருந்து பல கல்லூரிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். 70க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு அழைப்பு விடுத்தோம். 20 ஸ்கூல்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதுல 17 பேர் மாணவ செல்வங்களை அனுப்பி வைத்தார்கள். 17 பள்ளிக்கூடங்கள்ல இருந்து, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து இவ்வளவு பேரை நாங்கள் பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 மாசம் ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. இந்த மாடல் 2 நாள் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு, ஒரு மாடல் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு இந்த ஐடியா எப்படி கருக்கொள்கிறது, அதில் அவர் சொல்றாரு, இது எதற்காக பண்ணுங்கிற இடத்துல டு ப்ரமோட் லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க். அது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணணும். தனி ஆளா எதையும் சாதிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் அவனுக்கு ஒரு டீம் தேவைப்படுகிறது, எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும். இப்ப டீம் ஒர்க், சேர்ந்து இணைந்து ஒருமித்து செயல்பட வேண்டும். ஒரு ஆள் வந்து ஒரு கட்சியை தொடங்கி ஒரே ஆளா உறுப்பினராக இருந்து ஒரே ஆளா முதலமைச்சராக முடியாது. அவர் கட்சியை தொடங்கினார்னா அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது அவரை மாதிரி ஆற்றல் உள்ளவங்க எல்லாம் அந்த கட்சியில முக்கியமான தலைமை பொறுப்புக்கு வரணும். அவங்கெல்லாம் கீழே கிராஸ் ரூட் லெவலில் மக்களை சந்திக்கணும். போய் மக்கள்கிட்ட இந்த கட்சி இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த கொள்கை கோட்பாடுகளை சொல்லணும். மக்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும், மக்களை நேசிக்க வேண்டும். இது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்தாதான் முடியும். ஒரு டீம், அது விளையாட்டு போட்டியா இருந்தா கூட ஒரு டீம். கபடின்னா அதுல 11 பேரோ 9 பேரோ இருக்கிறாங்க டீம். கிரிக்கெட்னா 11 பேர் இருக்கிறாங்க ஒரு டீம். அந்த களத்தில் இறங்கி விளையாடும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வேவ் லெங்த் இருக்கணும், சிந்தனை ஒரே மாதிரியான ஸ்பிரிட் இருக்கணும். நம்ம கடையை நோக்கி ஓடி வரான் விளையாடுற வரான்னா அவனை வந்து தப்பிச்சு ஓட விடாம இங்கேயே பிடிச்சி அமுக்கி போடணுங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். அவுட் ஆகாம இருக்கணும்.
தொடர்ந்து வெற்றி பெறணுங்கிற அந்த உணர்வு இருக்கணும். நாம தான் வெற்றி பெறணும், நாம தான் கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு அந்த எத்தனை பேர் அந்த டீம்ல இருக்கிறானோ அத்தனை பேருக்கு இருக்கணும். ஒரு ஆளுக்கு மட்டும் இருந்தா போதாது, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. டீம் ஒர்க் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உங்க மத்தியில, இந்த மாணவர்கள் மத்தியில லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருந்தது. அதனால் இந்த ப்ரோக்ராம் நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம். அதனால் தான் இந்த ப்ரோக்ராம் நாங்க ஒருங்கிணைத்தோம். அப்படிதான் இது உருவாச்சு, வடிவம் பெற்றது. யார் சொன்னது? உங்க டீச்சர் ஜோசப் ஜெரால்ட் இங்க பேசுகிற போது அதை எடுத்துரைத்தார். இப்போ மாணவர்கள் மத்தியில் டீம் எப்போ வெற்றிகரமா அமையும்னா உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அமையும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா என்ன பொருள் அப்படின்னா, ஒருத்தர் மதிச்சு சகோதரர்களா நடத்தி, மாணவர்கள் மத்திக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஆச்சரியங்களும் இல்லாம நட்பு பாராட்டி இணைந்து செயல்படுவது. ஒரு கட்சிக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருந்தாதான் அது வெற்றிகரமா இயங்க முடியும். இப்போ ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் அந்த உணர்வு இருக்கணும், அந்த ஆட்டிடியூடுங்கிறது டெவலப் ஆகணும், லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது டெவலப் ஆகணும். இங்கே பேசிய ஆசிரியரும் ஒரு மாணவரும் சொன்னாங்க ஃபீட்பேக்ல, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். விடல்னா என்ன? டெலிகேஷன். இந்த வேலையை அவன் செய்யட்டும், இந்த வேலையை இவனால் செய்ய முடியும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கையிடத்தில் ஒப்படைத்தல். அது டெசிஷன் மேக்கிங். லீடர்ஷிப்ல டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமானது. முடிவெடுக்க முடியாம அப்படி திணறிட்டு இருக்கக்கூடாது, தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. காலம் ஓடிடும், காலம் நம்மளை பின்னுக்கு தள்ளிடும். படிக்கலாமா வேண்டாமா, இப்போ படிக்கலாமா நாளைக்கு படிக்கலாமா, குளிச்சுட்டு படிக்கலாமா, எப்போ உட்காந்து புத்தகத்தை திறக்கலாம், சாமி கும்பிட்டுட்டு படிக்கலாமா, ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கலாமான்னு போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் டேபிள் போட்டு டெய்லி இந்த டைமில் உட்காந்து படிக்கணும், 1 மணி நேரம் இதுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன். அது ஒரு முடிவு. முடிவெடுக்கும் திறன் லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பில்டப் பண்றதுக்கு வெறுமனே டீச் பண்ணா முடியாது. அப்போ ஒரு ஃபீல்டுக்குள்ள உங்களை இறக்கி விடுறாங்க. ஃபீல்டுக்குள்ள இறக்கி விடும்போது நமக்கு என்ன தெரியும்? ஒரு பாப்பா பேசிச்சு, அது மாணவி தான், ஒரு ஸ்கூல்ல இருந்து பேசிச்சு, அரசியல் ஒரு சாக்கடை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த 3 மாசம் இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது அது சாக்கடை அல்ல, ஒரு சாதனை களம் என்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அது புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு 3 months தேவைப்பட்டிருக்கு. அதை விட அதுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இங்க நேரடியா வந்தது, இங்க நம்முடைய டீச்சர்ஸ் ஏற்பாடு செய்ததெல்லாம் கலந்துக்கிட்டு, மாணவர்கள் கூடுற இடமெல்லாம் பார்த்துச்சு, ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் கவனிச்சுது. பல பேர் பேசுறாங்க, அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு கருத்து உருவாகிறது. என்ன கருத்து உருவாகிறது? அரசியல் என்பது நாம் விலகி நிற்கக்கூடிய ஒன்று அல்ல, நாமும் சேர்ந்ததுதான் அரசியல், நாமும் பங்கேற்க வேண்டியதுதான் அரசியல், நம்மையும் இணைத்துதான் அரசியல் இங்கே இயங்குகிறது. தலைவராகணும், பதவி பெறணும், அதிகாரத்தை பெறணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அரசியல். அது ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட் பாலிடிக்ஸ். அது ஒரு பக்க விளைவு. அதை பயன்படுத்தி அதை உருவாக்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிகாரம் இருக்கிறதுனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பொருளாதாரத்தில் தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புறது ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அது பொலிட்டிக்கல் எஃபெக்ட் கிடையாது. பாலிடிக்ஸ்ங்கிறது என்ன? அது மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டது, மிக உயர்ந்த அதிகார பீடம். அது
மக்களுக்கானது, தேசத்திற்கானது, எதிர்காலத்தை கட்டமைப்பதானது, அரசுக்கான கொள்கைகளை வரையறுப்பது, சட்டங்களை இயற்றுவது, இயற்றிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, இதெல்லாம் சேர்ந்துதான் அரசியல். அதுல ஜுடிஷியரி இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு. இப்ப இங்க காட்டின மாடல் ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ். இது மட்டும் அரசு கிடையாது, இது மட்டும் அரசு கிடையாது. இவங்கெல்லாம் லா மேக்கர்ஸ், சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். பியூரோக்ராட்ஸ் யாரு? இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள். ஜுடிஷியர் யாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் அரசு, கவர்மெண்ட், ஸ்டேட். இவ்வளவு விஷயங்களும் தெரிந்து கொண்டால்தான் அரசியல் கற்றுக்கொண்டோன்னு பொருள். ஒரு கட்சியில உறுப்பினர் ஆயிட்டா அரசியல்வாதின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டா அரசியல் கத்துக்கிட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு பியூரோக்ரஸினா என்னன்னு தெரியணும், டெமோக்ரஸினா என்னன்னு தெரியணும். ஜனநாயகம் தான் இன்றைக்கு உயர்ந்த கோட்பாடு. உலக நாடுகள் அனைத்தும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசை அமைத்து இயங்கி வருகிறது. ஜனநாயகம் இல்லாமல் இப்போது ஆட்சி நிர்வாகம் என்பது கிடையாது. இப்ப ஜனநாயகம்ங்கிற கோட்பாடு பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேணும். இது மாணவர்களுக்கும் தேவை, அரசியல் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தேவை, சாதாரணமான குடிமக்களுக்கும் தேவை. உரிமைகளை பற்றிய புரிதல், கடமைகளை பற்றிய புரிதல், அரசு எப்படி பொருளாதார கொள்கைகளை வரையறுக்கிறது, அரசு எப்படி கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கிறது, அரசு எப்படி ஒவ்வொரு தனி மனிதனின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது, அரசு எப்படி கல்வி கொள்கையை வரையறுக்கிறது. சிபிஎஸ்சிங்கிறாங்க, இன்னொன்று மெட்ரிகுலேஷன்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஐஎஸ்சிங்கிறாங்க. வெவ்வேறு வகையான பாடத்திட்டங்கள் இருக்கு. இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் அரசு எப்படி அனுமதிக்கிறது? அதுக்கு என்ன கல்வி கொள்கை? அதுல வேற மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க, இதுல வேற மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி அரசு அனுமதிக்கிறது? இதுக்கு என்ன சட்ட வடிவம் இருக்கிறது? இதற்கான கல்வி கொள்கை என்ன? இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,